இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம சேனல் யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை உடனே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கே ஸ்டார்ட் கொடுத்துரும். ஸோ வெளியே பட்டாசு அடிச்சுக்கிட்டு ஏன்னா சைனீஸ் நியூ இயர், ஸோ அதனால தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி சைனீஸ் நியூ இயர். மலேசியாக்காரங்க நானே மலேசியா தான், அப்புறம் என்னது, சரி ஏதோ ஒன்று. ஹாப்பி சைனீஸ் நியூ இயர் எல்லாருக்கும். அப்பாடா சொல்லியாச்சு நம்ம எப்படியோ. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு காலை பொழுது அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. சன்செட்டை பாருங்கள், கூலாக இருங்க. ஓகே, இது ஓடுறதா? என்னடா சானிக் கூட ஃபாஸ்ட்டாக ஓடுறானே. ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் தான் தட்ட சொல்கிறாங்க. தட்டுனா என்னது? ஓகே, இந்த கம்ப்யூட்டர் வச்சு நம்ம ஜாமான் வாங்கணுமா? மார்க்கெட்டில் தான் ஆமாம் இருக்கும். எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? இப்போ 50 ரிங்கெட், அதாவது 50 வெள்ளி நம்மக்கிட்ட இருக்குது. 50 வெள்ளி வச்சுக்கிட்டு என்ன வாங்குறதுன்னா 7 வெள்ளிக்கு இது ஒன்று வாங்கிடுவோம், 6 வெள்ளிக்கு. அதுக்கப்புறம் 11 வெள்ளிக்கு இது ஒன்று வாங்கிக்குவோம். மொத்தம் 26 வெள்ளி, 28 வெள்ளி, சாரி 28 வெள்ளி பர்ச்சேஸ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போது எங்கே வந்திருக்கும்? இங்கே இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு தட்டிட்டு ஓப்பன் தட்ட வேண்டியதான். ஓப்பின். ஓகே, இப்போ இங்கே வைக்கணுமா, இங்கே செட் பண்ணணுமா? இது எப்படி தான்? ஓகே, கரெக்டு தாங்க நம்ம செட் பண்ணுது. அப்படியே செட் பண்ணிட்டு தான். ஓகே, இது வச்சுட்டு இந்த பாக்ஸை இதில் தூக்கி போட்டுறது தான். எஸ், போட்டாச்சு. காடிலாம் போகுது, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த காடிலாம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பக்கத்தில் வச்சிடும். இங்கே அப்போ வந்துட்டு சின்னாங்க இருக்கும் அவங்க எடுக்கும் போது. பக்கத்துலேயே இது ரொட்டிக்கு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு இது வச்சாச்சு, அரிசி மாவு அதை வச்சாச்சு. இப்போ இது என்ன, இது பாஸ்தா நினைக்கிறேன். ஆமாம், பாஸ்தா தான். இதை எடுத்து இங்கே ஜிக்கு அடிக்காச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இதை வந்துட்டு நம்ம இங்கே போட்டுருவோம், கோப்பை போட்டுருவோம். அடுத்தது ஓகே, இங்கே தான் வந்துட்டு செட் பண்ண நினைக்கிறேன். மணி கிளிக் பண்ணால் ஓகே. சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு 3 வெள்ளி 96 சென்ட். ஓகே, அப்போனா நம்ம எவ்வளோ வைக்கலாம்? 3 வெள்ளி 96 சென்ட். 3 வெள்ளி 96 சென்ட்னா வந்துட்டு நம்ம ஒரு அது கூட வைப்போமா, அது குறவா வைப்போமா? எப்படி ப்ராஃபிட் நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. அப்புறம் என்ன? ஐயோ, கொஞ்சம் இல்லைங்க, ஹேமா வச்சுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் தட்டுவோம். கூடிய நம்ம ப்ராஃபிட் இருப்போம். தட்ஸ் ஒன்லி பிரில்லியன் திங்க். ஐயோ, என்னங்க வைக்க முடியல காசு? ஐயோ, என்னம்மா வச்சே? கொஞ்சம் நேரங்க. ஐயோ, என்னம்மா ஆச்சுங்க? ஐயோ, என்ன பண்ணுறது? வர மாட்டேங்குது. கொஞ்சம் என்னங்க, நான் கேமை ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களைய மீட் பண்ணுறேன். ஏங்க இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம்? 3 ரிங்கெட் 96 சென்ட் பார்த்துமா. இப்போ பாருங்க, 4 ரிங்கெட் 4 வெள்ளிக்கு நம்ம வைக்கிறோம். ப்ராஃபிட் வந்து 3 வெள்ளி. ஓகே, வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் செட் பண்ணிட்டு தான். 3 வெள்ளி 71 காசு, 3 வெள்ளி 71 காசு, 4 வெள்ளி 50 சென்ட் வச்சுட்டு அப்ளைடு. அதே மாதிரி இந்த பாஸ்தாக்கும் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த பாஸ்தாக்கு 3 வெள்ளி. நம்ம என்றைக்குமே 1 வெள்ளி எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அப்படி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஸோ எப்பவும் போல் நம்ம 3 வெள்ளி எக்ஸ்ட்ராவே வச்சுக்குவோம். ஐயோ, எங்கள் மறுபடியும் செட்டப் பண்ணுது, என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கு வேறு இந்த ஃபோன் ஒன்று காலர் பிடிச்சிது. ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஐயோ, எவ்வளோ பார்த்தோம்? இது 3 ரிங்கெட் பார்த்தோம். 4 ரிங்கெட் 80 சென்ட். அப்படியே பார்த்தோன்னே பார்க்கணும், என்னடா இவ்வளோ வேலையாக வைக்கிறீங்க அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே தான் கெஃபே ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். அங்கிள் வாங்க கெஃபேக்கு வாங்க. எங்கே அங்கிள் போகிறீங்க?
அங்கிள் வாங்க அங்கிள். ஐயோ அங்கிள் வர மாட்டாரு. சரி ஆண்டி வந்துட்டாங்க. ஆண்டி ஆண்டி வாங்க ஆண்டி வாங்க ஆண்டி வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி என்ன ஆண்டி ஆண்டி என்ன அனுப்பியிருக்கீங்க? கார்ன்ஃப்ளெக்ஸா? வேலை சேடுங்க ஆண்டி. ஒன்றும் இல்லையா? மூட்டு காசு கொடுங்க சொல்லிட்டாங்க. சரி சரி, நம்மளுக்கு அசிங்கம் தேவையில்ல, நம்ம மூட்டு காசை கொடுத்துருவோம். ப்ளீஸ் என்டர். ஸோ காசு கொடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாச்சு. அடுத்தது யாரா அவன்? ஏங்க அந்த சரி தானே இப்போ போயிட்டு பின்னாடி இருந்து வராரு போல. ஓகே இது ஸ்கேன் பண்ணணும் எப்படி? ஓகே கார்டு. ஓ அந்த கார்டுலாம் நம்ம கடைக்கு போகும்போதெல்லாம் வைப்பாங்க பாருங்கள், சூப்பர் மார்க்கெட் போகும்போதெல்லாம் அந்த மாதிரி கார்டு வச்சுருக்காங்க. ஓகே தட்ஸ் ஃபைன். இவன் வாங்கிட்டு போகிறான் பாஸ்தாவா? ஏன்டா எல்லோரும் பாஸ்தாவே வாங்கிட்டு போகிறீங்க? வேறு சாப்பாடு இல்லையாடா? 45 ringgit 20 cent நம்ம வந்துட்டு கொடுக்கணும். 45 ringgit 20 cent. 45 ringgit 20 cent. 20 cent. ஐயோ வாய் உள்ளது. ஓகே இவங்க என்ன வாங்கியிருக்காங்க? ஒரு ரொட்டி வாங்கியிருக்காங்க. எவ்வளோ? 4 வழி, அதாவது 4 ringgit. ஐயோ என்ன மறுபடியும் அவங்களே வராங்க? என்னங்க அது? என்னடா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஆண்டி தான் மறுபடியும் வந்திருக்காங்க. வந்து ஆண்டி தான் வராங்க, ஏன்னு தெரில. அதே கஸ்டமர் தான் வராங்க, வேறு கஸ்டமரே இல்லையா அந்த ஊரில் அப்படின்னு தான் இருக்குது. இவங்களுக்கும் நம்ம 20 cent வந்துட்டு கொடுக்கணுமா? ஓகே ரொட்டி, இவங்க ஒரு பாஸ்தா. அங்கிள் எவ்வளோ தரேன்? என்னடா எல்லாம் சேஞ்ச் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வரீங்களா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு 41 ringgit தரணும். 1 2. ஓகே என்ட்ரு. ஐயா என்னடா இவ்வளோ கஸ்டமர் இருக்கீங்க? ஆடப்பாவீங்களா? பாஸ்தா டூ எக்ஸ்பென்சிவா? ஏண்டா இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. போனா டே கடை விட்டு வெளியே வாங்கடா. 4 படி. இங்கே பாஸ்தா ரொட்டி. அங்கிள் எவ்வளோ? ஒன்றுமே இல்லை. அப்பாடா நீங்கள் தான் அங்கிள் தெய்வம். சேஞ்ச் எடுத்து கொடுத்து காசுலாம் அழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இவர் ஒன்றும் இல்லை. போங்க அங்கிள், நல்லவர் அங்கிள். நீங்களாம் உங்களெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அங்கிள், கொடுத்து வச்சுருக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இப்போ ஸ்டோர் லெவல்லாம் காமிக்குது. ஸோ நம்ம வந்துட்டு எத்தனாவது லெவல்லேருந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னா லெவல் 4 இல்லை, லெவல் 4க்குள்ள லெவல் 3 வீடியோ முடிச்சுக்கோ நம்ம. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு 83.68 cent வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐயோ காடி வருது, ஓடி 2 தான். ஓகே ஏங்க நம்ம இந்த இடத்துல அன்லாக் பண்ணலாம் போனால் அது நம்ம பார்ட் 2ல், அதாவது பார்ட் 2 இது வந்துட்டு நம்ம ஒரு எபிசோடை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் என்னென்ன அப்கிரேடு நம்ம வந்துட்டு பண்ணோன்னு. ஆண்டி வந்துட்டாங்க. ஓகே ஆண்டி வாங்க ஆண்டி வாங்க ஆண்டி வந்துட்டிங்க. வாங்க ஆண்டி, நீங்கள் என்ன வாங்குறீங்க? கார்ன்ஃப்ளெக்ஸா? ஓகே போடு காசா போடு. ஐயோ சாரி ஆண்டி, கொஞ்சம் சீடாக பார்த்துருக்கேன். ஓகே இப்போ என்ன இவனும் பாஸ்தா டூ எக்ஸ்பென்சிவ். எதுக்குடா வாங்க வரீங்க? அப்புறம் எதுக்குடா எதுக்கு எடுத்த? உன்னை யார் இப்போ எடுக்க சொன்னா? வேணாண்ணா மூட்டை வச்சுட்டு போகிறது தானே. உம்மா எரிச்சல வேலை போய்கிட்டு. ஓகே இந்த ஆண்டிக்கு எவ்வளோ தரணும்? 15 வெள்ளி தரணும். அதாவது 15 வெள்ளி 50 காசு தரணும். 15 வெள்ளி 50 காசு. எஸ் தேங்க்யூ. அடுத்த தடவை நம்ம கடைக்கு வாங்க. ஓகே இப்போ நம்மளோட ஸ்டோரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு நம்ம வாங்கணும். ஸோ என்ன வாங்கணும்னா இது ஆயில் இருக்குது. ஸோ நம்ம ஆயில் வாங்கிக்கோ. ஆயில் பர்ச்சேஸ். ஐயோ என்ன கஸ்டமர் இவ்வளோ வந்துட்டாங்க. வாங்கண்டி என்ன வேணும்? ஓகே ரொட்டியா? ஓகே ரொட்டி எடுத்தாச்சு. இல்லையா கிளம்புங்க சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? சீக்கிரம் கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க. உங்களுக்கு ஒரு வழி 50 காசு தரணுமா சார்? சரி சார், சீக்கிரம் சார். போங்க சார் சீக்கிரம் போங்க சார். ஐயா இன்னைக்கிட்டே முடிய போது பட்டுன்னு வேலையை பார்க்கணும். சிக்கு அந்த மாதிரி வேலையை பார்க்கணும் நம்ம. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாமான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம போயிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு செட்டில் பண்ணிட்டு போயிடும். சிக் சிக் ஜிகி ஜிகி என்டர். போங்க அங்கிள், போங்க அங்கிள். அதுதான் கடை க்ளோஸு. நாம் அதை எடுத்து இங்கே வச்சிட வேண்டியதான். ஓகே, இங்கே வச்சிடும். புட் கடை க்ளோஸு. இதுக்கு மேலே யாரும் வராதிங்க. பாய் பாய். ஸோ இப்போ நம்ம வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ண முடியாது. அது எங்கிட்ட போய் க்ளோஸ் பண்ணுறது? எங்கே இன்னும் கடை சாத்தலை. ஐயோ, கடை சாத்துறதுக்கு முன்னாடியே கடை சாத்திருச்சின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். நானே இப்போ தான் டுட்டோரியலை மேலே பார்க்குறேன். சாரி மக்களே, சாரி ஃபார் த டிலே. ஓகே, இப்போ நம்ம இங்கே எண்ணெய் அடிக்கிறோம். ஜிகி 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 ஜிகி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பேயாதி ஏன் ஆண்டி சொல்லிட்டு வாங்க ஆண்டி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டீர்னு ஆயிடுது எனக்கு. ஸோ இந்த ஆயிலுக்கு நம்ம காசு வச்சுருவோம். 4 ரிங்கெட் மார்க்கெட்டில் 4 ரிங்கெட்னா இங்கே நம்ம எவ்வளோ வைப்போனா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ப்ராஃபிட் கிடைக்கணும்னு பார்க்கணும் நம்ம வந்துட்டு. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். டேய் நானும் வைக்கல டாடி. டேய் ஐயோ, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. ஐயோ நான் என்ன வைக்கவே இல்லையடா. டே போச்சுடா. எங்க ஐயோ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஐயோ இப்போ 4 வலிங்க. நான் 1 ரிங்கெட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கேன். டேடி போன மூட் அவுட் பண்ணிட்டீங்கடானே. நான் சீக்கிரம் கொடுத்துட்டு அனுப்போம். போமா. இந்த பாருங்க, அவெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாங்க. டே நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்பேன். ஸோ அப்போ நம்ம சேஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, ஜிகி 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 என்டர். ஆண்டி எவ்வளோ? ஒரு வழியா? ஒரு வழி கொடுமா ஆண்டி கேட்பீங்க. சரியான கஞ்ச பிசு மாதிரியா இருக்கீங்க ஆண்டி நீங்கள். நெக்ஸ்ட்டு ஜிகி 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 அவளை கொடுத்தாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு 2 வழி கொடுக்கணுமா ஆண்டி? 2 வழி தான் ஆண்டி, நான் வச்சுக்கிறேன் ஆண்டி. ஸ்லைஸ் பிரெட் முடிஞ்சான். ஸோ அப்போ நம்ம போய் பை பண்ணணும். பை இப்போ இங்கே வந்துட்டு பை பண்ண வேண்டியதான். ஸ்லைஸ் ப்ரெட்டு 1, அதுக்கப்புறம் பாஸ்தா 1 ஆர்டர் பண்ணிட்டு. 9 மணிக்கு மேலே முடியாதா? சொல்லவே இல்லை. ஓகே, நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுற நேரமே வந்துடுச்சு. கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே மேலே க்ளோஸ் சிம்பிள் மாதிரி தட்டுனா இன்னைக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பேலன்ஸ் நம்மக்கிட்ட 128 ரிங்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜிகின்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு தாண்டியாச்சு. இந்த லெவல் என்ன கொடுக்க போகிறீங்களோ நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணல. அதை போயிட்டு இப்போ ஆர்டர் பண்ணி விட்டு வந்துடுவோம். பர்ச்சேஸ் அப்படியே வச்சுருவோம். ஃபஸ்ட் அந்த ஜாமானை வரட்டும். ஓகே, வந்துடுச்சு. இன்றைக்கி நான் இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் ரீஸ்டோர் பண்ணிட்டு தான் கடையவே திறப்பேங்க. அவ்வளோ குறிக்கோளாக இருக்கேன் நான் வந்துட்டு. ஐயோ, அதை போய் ட்ரோ தான் பண்ணிட்டு வரணுமா? தூக்கி வீச மாட்டாங்கண்ணா. ஓகே, இப்போ இங்கே போய் இதுலலாம் இருக்குது காசு. இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனையே இல்லை. நான் போய் ஜஸ்ட் அந்த இது மட்டும் தான் போடுறது இருக்குது வேலை. இந்த ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டு ஐயோ ஓகே வந்துச்சு. ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்துட்டு இங்கே வைக்கணுமா? ஜிகு 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 அப்படியே வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா மறந்துட்டேன். அது என்னமோ சொல்லுவாங்க. மறந்துட்டேன்னு. கார்ன்ஃப்ளவர் தான். கார்ன்ஃப்ளவரை சொல்லுவாங்க. ஃப்ளவர் கொண்டு சொல்லுவாங்க. மறந்துட்டேங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது எனக்கு. எனக்கு
சரி அது ஞாபகம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளாரும் வந்துட்டு கேட்க ஞாபகம் வந்துருச்சு. அரிசி மாவு ஞாபகம் வந்துருச்சு. நம்மளாம் யார் இந்த ரகம் நம்மளாம் வேறு என்ன ஆர்டர் பண்ணணும்? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒன்றுங்க பட்டாசு வெடிச்சிக்கிட்டு ஐயோ அந்த சைனீஸ் இயருக்கு வந்தாலே எனக்கு பிடிக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் டுபுன்னு பட்டாசு வெடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. தூங்க கூட முடியாது. பாருங்க உங்களுக்கு பேக்ரவுண்டில் சத்தம் கேட்குமான்னு தெரில. ஆனால் இங்கே அப்படி பட்டின்னு வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க பட்டாசு. ஓகே இங்கே ஜிக்கு அடிக்காச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான் கடையை ஃப்ரெஷ்ஷாக. இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் வர போகிறாங்களோ. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் டே. இதோடு நம்ம கேம் பிளே முடிச்சுக்குவோம். இந்த லாஸ்ட் டே நைட்டு வந்தோடனே நம்ம கடையை செஞ்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம போடலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா போடலாம், இல்லை நானே போடுறேங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும், ப்ரோ நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு. சரி இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது? மேனேஜ்மெண்ட்டு கிளிக் பண்ணால் இது சாப்பாடுக்கு அந்த லைசன்ஸ் எடுக்கிறது. இது வந்துட்டு ஸ்டேஷன் அந்த அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா அது. ஹையரிங் இருக்குது, ஸ்டோரேஜ் லாக் இருக்குது, பேங்க் பேலன்ஸ், பேமெண்ட்டு. இவ்வளோ இருக்கே. லோன் எடுக்கலாம் போல். நம்ம ஒரு எவ்வளோ லோன் எடுப்போம்? ஓகே இவ்வளோ எடுப்போம். டேக் லோன், பே ஆஃப் இயர்லி, இல்லை டேக் லோன் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு காசு. அதில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். என்னங்க இது? ஐயோ 6000 வழி கேட்குறீங்க. நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கு வந்துட்டு சுய உழைப்பு தான் வேணும். அதுவும் 6000 வழி. 6000 வழியா? 6000 தானே? இல்லைங்களுக்கு ஒரு வழி கேட்குறீங்க. ஒரு வழி, அதுவும் உண்மையான காசு. நம்மளாம் உண்மையான காசு வாங்கினாலே கேமிக்கே நம்ம ஏபிக்கு கொடுத்து டவுன்லோட் பண்ணுறீங்க. நம்மக்கிட்ட போய் நாப்பாங்க நீங்கள் காசெல்லாம் போய் கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ சேடு, ஸோ சேட். இப்போ இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் ப்ரெட்டு எவ்வளோ காசு இல்லையா? அப்போ கிளம்பி ஜிகி அடை பண்ணேன் கூட. இவனுக்கு என்ன எவ்வளோ தரனா? ஏண்டா 50 காசுக்கார மாற்ற வந்து நீ ஒரு 50 காசு கூட வச்சுக்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேறீங்க. கொஞ்சமாச்சும் பட்டாசு எடுத்துக்கடா. இவனுங்க வேறங்க பின்னாடி பட்டாசு போட்டு புட்டுன்னு. ஓகே காசு கொடுத்து இவன் சேஞ்ச் இல்லை. நீ தான் தம்பி, யூ ஆர் த பெஸ்ட். ஓகே ஸோ லெவல் 2 நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ண போடுறோம். ஐ திங்க் இந்த நைட்டுக்குள்ளே நம்ம க்ராஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, வில் சி. ஓகே இவன் என்ன 2 ப்ரெட்டு வாங்கிட்டு போகிறான்னா? கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? அவன் எடுக்கும்போது பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா எனக்கு எடுக்க முடியல. 2 வழி எடுத்துகிட்டு போ. ஜிகி எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே இதுதான் நம்ம அந்த லைட்டு போகிறது நினைக்கிறேன். ஆமாம் லைட்டு போகிறது. லைட்டு இப்போ தேவையில்லை, ஏன்னா வெளிச்சமாக தான் இருக்குது. அப்புறம் கரண்ட் பில்லு இருந்துச்சுன்னா எவன் கட்டுறது கரண்ட்டு பில்லை? ஓகே தட்ஸ் ஃபைன். ஆமாம் ஓகே இவங்க வந்திருக்காங்க. இந்த ஆண்டி என்ன வாங்குறீங்க? பாஸ்தா 2, எண்ணெய் 2 ஜிகி கொடுத்துட்டு காசு எவ்வளோ? 40 சென்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கணுமா? 1 2 3 4 40 சென்ட் கொடுத்தாச்சு. போங்க அங்கிள் நீங்கள் என்ன வாங்குறீங்க? கார்டா உங்களுக்கு? 4 ringgit 80 cent. கார்டுனா நல்லா ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கார்டு கொடுங்க, நல்லா ஈஸியாக இருக்குது, ஈஸியாக தட்டுலாம். ஓகே 90 cent. ஆண்டி நீங்கள் ஜிகி கடை நீங்கள் கார்டு தாங்க. 9 ringgit. ஓகே 9 ringgit. போங்க என்ஜாய் யுவர் ஃபுட். ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்க சொல்கிறாங்க. லைசன்ஸ், அது அந்த லைசன்ஸ் நம்ம பார்த்தோமா? அதோ லைசன்ஸ், இதை நம்ம வந்துட்டு வாங்கணுமா? பர்ச்சேஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டர். லைசன்ஸ் வாங்க முடியும். 200 ringgit கேட்குறீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 900 தான் இருக்குது. இல்லையே வாங்க முடியுமே, 200 தானே கேட்குறாங்க. ஐயோ கண்ணு பிளராக இருக்குங்க, பார்க்க முடியல.
ஓ அது லெவல் 3 நினைக்கிறேன், அப்போ தான் கண்டினியூ பண்ண முடியும். ஓகே இப்போ இங்கே வச்சுட்டு கார்டு அங்கிள் கார்டு கொடுங்க. 4 வழியாக போங்க. பை பாய். ஜிகு 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 ஜிகு. ஆன்டி கேஷ் எவ்வளோ? 40 சென்னா. 1 2 3 4 5. ஓகே போடச்சு. அங்கிள் நீங்கள் என்னது நீங்களும் கார்டா? ஓகே ஃபைன் 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 ஃபைன். நீங்கள் எவ்வளோ? 5 வழியா? ஓகே போங்க அங்கிள். ஹேவ் யூ நைஸ் டே. நம்ம வந்துட்டு இப்போ தீவிர பொரியல்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் வரப்போகிறானு. அடுத்தது நெக்ஸ்ட்டு யார் வர போகிறாங்க? ஒரு அங்கிள் வராரு. அங்கிள் மட்டும் தான் வராரு, வேறு யாருமே வரல. ஆயில் டப்பா முடிஞ்சிங்க. ஓ மை கேஷ், த ஹெல் ப்ரோ. அதுக்கிட்டே ஆயில் டப்பா முடிஞ்சு. நம்ம கடை இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஓகே போங்க. அங்கெல்லாம் ஆயில் முடிஞ்சது இல்லை, அதான் ஒன்று வாங்கிட்டு போயிட்டே. அப்புறம் என்னடா அவனுக்கு கேட்குறான் கேள்வி. ஆமாம் வலிக்குது வேறு. வலிக்குது வேறுங்க நம்மளுக்கு. பாஸ்தா எடுக்கலாம். 2 ஃப்ளவரா பாஸ்தா பற்றி இல்லை பாஸ்தா இல்லை. ஓ அப்பா கன்னு சுடுற மாதிரி சும்மா புட்டு 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 சுடுறீங்க. பட்டாசு தான், வேறு எதுவுமே இல்லை. எங்க காது வலிக்குதே. டேய் நிறுத்துங்கடா. ஐயோ சாரிங்க, மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் பட்டாசு சத்தெல்லாம் கேட்டால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சாரி, எனக்கு தெரியாது, அவனுக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கேங்க. சாரி மக்களே. அது என்னால் எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன் மக்களே. டேய் பேசாமல் இருங்க. ஐயோ 20 போச்சு. 20 வழி கொடுத்துட்டேன் 16 வழிக்கு. எனக்கு தாங்க லாஸு, எனக்கு தான் லாஸு. இவன் யாரா? கொஞ்சம் நின்றா. நான் போயிட்டு லைட்டை திறந்துவிட்டு இப்போ வாடா. கண்ணு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. அங்கிள் எவ்வளோ காசு இல்லையா? இது சேஞ்ச் இல்லை, சேஞ்ச். டேய் நிறுத்துங்கடா, காண்டாயிருவேண்டா. ஐயோ இந்த பட்டாசு இருக்க சாவ அடிக்கிறீங்க போட்டு. 8 வழி நம்ம கொடுத்தாச்சு. ஓகே இப்போ நம்ம லெவல் 3 வந்தாச்சு. ஆமாம் ஓகே இப்போ நம்ம லெவல் 3 வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இது லைட் இருக்குது. நீங்கள் இருட்டில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. வா லைக் தட் அப்படி இருக்குது. ஏன்னா லைட் அம்மா ஆடப்பாவை மனுஷனாவன். நான் கொஞ்ச நேரத்தில் பேயான் பயந்துட்டேங்க. ஆடவாய். ஓகே இப்போ நம்ம காசு கொடுக்கணும். எவ்வளோ? 5 வழி 20 காசு கொடுக்கணும். ஓ எங்க இங்கே பாருங்கள் மைனஸ் பட்டன் இருக்குது. அதை நம்ம காசு வந்து ரீட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு எப்படி தெரியும். 20 வழி லாஸ்ங்க. ஸோ பரவாயில்லை. இப்போ நம்ம அகெயின் போவோம். பாஸ்தா இஸ் டூ எக்ஸ்பென்சிவா? இதுக்கு மேலே குறைக்கணும்னா என்ன 50 காசு வைக்கவாடா உனக்கு? குறைக்கிறேன், எனக்கு குறைக்கிறீங்க. எனக்கு அதுக்கு தான்டா ப்ராஃபிட்டே வருது. ஓகே இப்போ நம்ம கடையை க்ளோஸ் பண்ணுற நேரமும் வந்துடுச்சு. இந்த வீடியோ எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ வேறு என்ன வீடியோ செய்யலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ பார்ட் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஐ வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் காய்ஸ். பாய் 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 பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பாய்.